இந்த கிளாஸ்ல நம்ம ரெக்ரெஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப கரலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து கொடுக்குது. இந்த மாதிரி ஒய்யோட மூவ்மெண்ட்டை கொடுத்தாலும் எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது ஒய் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு காட்டாது. இந்த டிகிரி ஆஃப் மூவ்மெண்ட்டை நம்மளால ரெக்ரெஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒய்ல வேரியபிலிட்டியோட ஒரு ஹை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிற சேஞ்சஸ்னால எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. இந்த மாதிரியான ஒரு மாடலை வச்சு நம்மளால டிரான்ஸ்ஃபர் ஈக்குவேஷன் வந்து எழுத முடியும். y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சேம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒய்யோட ஃபியூச்சர் வேல்யூஸை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஒய் அண்ட் எக்ஸில் ரெக்ரெஷனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனாக இருக்கு. இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எக்ஸோட எந்த ஒரு வேல்யூக்கும் நம்மளால ஒய்யோட வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா எஃப்னு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவாங்க. இதில் ஒய் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட எக்ஸை வந்து சைமல்டேனியஸாக வந்து ரெக்ரெஸ் பண்ணும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் இருக்கு. அதே மல்டி லீனியர் ரெக்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒன்றுக்கு அதிகமான எக்ஸ் வந்து இருக்கு. இந்த கிளாஸில் நம்ம ரெக்ரெஷனோட கீ கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ரெக்ரெஷனை பொறுத்தவரை ரெண்டு மேஜர் கீ கான்செப்ட் இருக்கு. ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு கண்ட்ரோல் ஒய் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா விடல் எக்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் ரெக்ரெஷனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் டினோட் பண்ணுவோம். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஒய்யோட மூவ்மெண்ட் வந்து எந்த டிகிரியில் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா ஒய்யை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கரெக்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இல்லை. பிகாஸ் ரெண்டுக்கு நடுவில் லோ லெவல் ஆஃப் கரோலேஷன் வந்து இருக்கலாம். இப்போ இந்த பி வேல்யூஸ் பார்க்கறது மூலமா ரெக்ரெஷனோட மெயின் த்ரெஸ்ட் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒய் அண்ட் ஒரு பர்டிகுலர் எக்ஸுக்கு நடுவில் இருந்து கிடைக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரெக்ரெஷனை நம்ம யூஸ் பண்றது மூலமா விடல் எக்ஸை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணி அன்இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய எக்ஸை வந்து நம்மளால எலிமினேட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இந்த அனலைஸ் பேஸ்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெலவன்ஸ் வந்து ஒய் அண்ட் எக்ஸுக்கு வந்து நடுவில் இருக்குங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெக்ரெஷன் அனலைசிஸ்ல இருந்து மெட்ரிக்ஸை யூஸ் பண்றது மூலமா இது கூட ரிலவன்ஸா எஸ்டாப்ளிஷ்ட் ஆன டெஸ்ட்டை வச்சு முன்னாடி நோக்கி நகர்த்திக்க முடியும்.